வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நாள் ஒரு நற்சிந்தனையிலிருந்து உயர் புகழ் அப்படின்னு சுவாமிஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? தோன்றினும் புகழோடு தோன்றுக, அஃதிலார் தோன்றினும் தோன்றாமை நன்று. அப்போ புகழ் எப்படி வரும் அப்படின்றதுக்கு சுவாமிஜி அழகாக ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. எப்படியும் புகழ் பெறலாம், எப்படியும் வேண்டுமானால் இருக்கலாம், எப்படி வேணாலும் முறையற்று விதத்தில் புகழை தேடலாம் அப்படின்னு இல்லாமல், நல்ல உயர் புகழ் உலகத்துக்கு நன்மையான காரியங்களை செய்து அதனால் மக்களின் மனதில் ஒரு நிறைவு பெற்று அவர்கள் வாழ்க்கையில் துன்பங்களையோ அல்லது அவர்களுக்கு மனதுக்கு ஒரு இன்பத்தையோ நம்ம மலர செய்யும் பொழுது, உடல் துன்பம் நீக்கியும் அல்லது மனதுக்கு ஒரு இன்பத்தையும் நம்ம கொடுக்கும் பொழுது, நம் சொற்களால் நம் நடத்தையால் என்ன நடக்குதுங்க? அப்போ அவங்க டைரெக்டாக நம்மளை வாழ்த்தணும் புகழணும்னு அவசியம் கிடையாது. அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க பாருங்க, அந்த உடல் வலி நீங்கி அந்த உடல் வாழ்த்துக்கு பாருங்க, அதுதான் புகழ். அப்போ புகழ் என்பது விரும்பி பெறுவதோ இல்லை தானே ஏதோ ஒன்றை செய்து அதன் மூலமாக வருவது சரியில்லை. ஒரு செயலின் மூலமாக மக்கள் காட்டும் மனநிலைதான் புகழாக இருக்கும். அதுவே உயர் புகழாகவே இருக்கும். நல்ல முறையில் ஆற்றும் கடமையிலே மூலமாக எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை செழிப்புடவும் அவர்களுடைய உள்ளங்கள் மலரும் நிறைவு பெறும். அந்த மன நிறைவே தான் உயர் புகழுக்கு காரணம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நாமளே உயர்ந்திருக்கிறோம் அப்படின்னா எத்தனையோ பேரோட உழைப்பை வாங்கியிருக்கிறோம். அது உடலாலும் சரி, அவங்க மனதார வாழ்த்தின் மூலமாக நாம் செய்யும் செயலுக்கேற்ற விளைவாக நாம் செய்யும் நற்காரியங்கள் மூலமாக என்ன பண்ணுறோங்க, சமுதாயத்திலிருந்து மறைமுகமாக கிடைக்கக்கூடியது தான் அந்த உயர் புகழ். அப்போ ஆனால் நம்ம புகழுக்கு அடிமையாயிட்டோம் அப்படின்னா அதோட நம்ம லைஃப் நின்றுடுச்சுன்னு அர்த்தம். சில பேர் பார்த்திங்கன்னா முகஸ்துதியாக புகழ்வாங்க, டைரெக்டாக புகழ்வாங்க. அப்போ புகழும்போது நம்மளுக்கே தெரியும், நம்ம அறிவு சொல்லும், நீ அந்த புகழுக்கு தகுதியா இல்லையான்னு. அப்போ நான் தகுதியாக இருந்தால் கூட அதுக்கு நான் பெருமை கொள்ளக்கூடாது. இறைநிலை எல்லாமே எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் இருக்குது. அது ஆனால் புகழோடு இருக்கா? நான் தான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம வந்துடுச்சு அப்படின்னாவே அங்கே புகழ் நமக்கு வராது. அதாவது நாம் செய்த செயலுக்கு விளைவை இறைவன் தரமாட்டார். நாம் சொல்லுவோம் இல்லையா, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன். இது எந்த விதத்தில் நமக்கு கொடுக்குது அப்படின்னா, நாம் செய்த செயலுக்கேற்ற விளைவை நாம் எதிர்பார்க்கக்கூடாது. செயலிலே விளைவாய் தெய்வ ஒழுங்கு அமைப்பிருக்க தவறிழுத்து பின் பரமனை வேண்டுவதால் அப்படின்னு சுவாமி சொல்லுவார். உண்மைதான். அப்போ நான் செயலுக்கேற்ற விளைவை கொடுக்கணும்னு நினச்சா இறைவன் கொடுப்பார். அப்போ நான் செய்யும்போது என்ன பண்ணுங்க, அதான் சுவாமி என்ன சொல்கிறேன், எண்ணம் சொல் செயலில் நீ கரெக்டாக இருன்றார். அப்போ எண்ணம் எனக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா சொல் கரெக்டாக வரும். சொல்லுக்கேற்ற செயல் விளைவும் செயலும் சிறப்பாக அமையும். அந்த விதத்தில் நம்ம என்ன பண்ணுங்க, எந்த விதத்திலேயாவது புகழுக்காக வேலை செய்யாமல் என்னோட கடமை நான் செய்கிறேன். இறைவன் என்னை எதுக்கு கொடுக்குறானோ, எதை எனக்கு கொடுக்குறானோ, அது உடல் ஆற்றலா, பொருளா, அறிவா, செல்வாக்கா, புகழா, இன்பமா, புலன் இன்பமா, இல்லை அதிகாரமா, எதை இறைவன் எனக்கு கொடுக்கிறானோ அதை நானும் உபயோகப்படுத்தி கொண்டு, அதாவது எனக்காக நான் செய்து கொண்டு என் மூலமாக சமுதாயத்துக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இதை விட சிறப்பு வேறு எதுவுமே இல்லை. அப்போ புகழுக்காக செய்யாமல் நான் செய்த செயலுக்கேற்ற விளைவாக இறைவன் கொடுப்பான். அந்த விதத்தில் நம்ம என்ன பண்ணுங்க, எந்த விதத்திலேயாவது நான் புகழுக்காக செய்யாமல் என்னோட கடமையை செய்கிறேன், பலனை எதிர்பார்க்காமல். எனக்கு இறைவன் கொடுத்ததை நான் கொடுப்பேன் மற்றவர்களுக்கு. அதான் சொல்லுவாங்க, குடு அப்படின்வாங்க. கொடுப்பதால் என்ன பண்ணுங்க, நம் கை உயர்கிறது, வாங்குபவர் கை தாழ்கிறது. அதான் சொல்லுவோம், கொடுப்பவர் மகனம் கொடுப்பவர் மனம் லேசாகவும் பெறுபவர் மனம் வளமாகவும் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா உனக்கும் எனக்கும் ஏதோ இருக்கா அப்படின்னா கிடையாது. எல்லாரும் எல்லாமே இறைவன் எல்லாருக்கும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு எதை இறைவன் கொடுக்குறானோ அதை சமுதாயத்துக்கு கொடுத்து நானும் உபயோகப்படுத்திப்பேன் அப்படின்னா அங்கே புகழ் என்ற வார்த்தை ஒரு புகழ்ச்சியாக இருக்காது. அங்கே கடமைக்கு ஏற்ற நம் செயலுக்கேற்ற விளைவாக வருன்ற எண்ணத்தை நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுக்கப்படும். அந்த விதத்தில் இறைவன் நம்மை உபயோகப்படுத்துகிறார். நாம் இறைவனுக்கு ஒரு கருவியாக செயல்படுறோம் அப்படின்னா
நமக்கு கிடைச்ச குரு மாதிரி நாமும் மற்றவர்களுக்கு சிறப்பாக வாழ்க்கையில் உதாரணமாக வாழ்ந்து வாழ்க்கையில் எல்லா வகையிலும் அமைதி வெற்றி உயர்வு பெற இறையர்களும் குருவர்களும் நமக்கும் நம்ம அன்பு குடும்பத்திற்கும் காப்பாக அமையுமாக என்று சொல்லி இது அற்புதமான வாய்ப்பு அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இது காலம் செய்யமெடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.